வணக்கம் சார். பெஸ்ட் லோ பட்ஜெட் சுதா காசுன்னு சுதாகர் பேசுறேன். நெறைய கஸ்டமர் வந்து ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஷாப் வீடியோ ஒண்ணு அப்டேட் பண்ற பாருங்க சார். நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி ஸ்விஃப்ட் டிசைர். மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் 2014 மாடலு. எஃப்சி பார்த்தோம்னா 2029 வரைக்கும் இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு சார். இந்த வண்டிக்கு வந்து செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது. டீசல் வேரியன்ட். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,60,000 கேட்குறாரு. அது ஃபிக்ஸட் கிடையாது சார். கிட்ட வாங்க ஒரு சின்ன நெகோஷியபிள் எடுத்து குடுத்துடலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் 2013 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கும். ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கு. இது டீ சரண்டர் ஓன் போர்டு. 14 டீ சரண்டர் ஓன் போர்டு. வண்டி பாருங்க டிஎன் 18 3 ஓனர் கண்டிஷன் இருக்குது. டீசல் வேரியன்ட்டு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 2,40,000 கேட்குறாங்க சார். ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி வேகனார். மாருதி வேகனார் 2007, 27 வரைக்கும் எஃப்சி இருக்குது சார். வண்டி வந்து டைப் 2, அதாவது லேட்டஸ்ட் நியூ ஷேப்பு. வண்டி பாருங்க ஏசி, பவர் ஸ்டேரிங் வருது சார். இதில் பவர் விண்டோ வராது. ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்கும். டச் ஸ்க்ரீன், ரிவர்ஸ் கேமரா 4 டயருமே நியூ பிராண்ட் போட்டிருக்காங்க. இன்ஜின் ஆயில்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதுக்கு கஸ்டமர் கேட்டிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1,25,000 மட்டும்தான் சார். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி நிறைய கஸ்டமர் வந்து டாடா விஸ்டா கோட்ரா ஜெட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆஃபீஸில் ரெடியாக இருக்குது சார். இது இன்னும் ஃபுல் வீடியோவும் போடல. வண்டி பாருங்க சூப்பராக இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே ஆவரேஜ் டயர் தான். 2010 மாடல். 2010 3 ஓனர் சார். ஃப்ரண்ட் கண்ணாடி மட்டும் கிராக்கு. ஏசி பக்கா கண்டிஷன் இருக்கும். ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி. பவர் விண்டோ வராது. ஏசி பவர் ஸ்டேரிங் வண்டி சார். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1,10,000 கேட்டிருக்காங்க. அது ஃபிக்ஸட் கிடையாது. நெகோஷியபிள் தான். கிட்ட வாங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்க்குற வண்டி மாருதி ரிட்ஸ். மாருதி ரிட்ஸில் 2010 6ஆம் மாதம் வண்டி சார். 2010 6ஆம் மாதம். இது ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன். எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் லைவ் பண்ணோம். வண்டி வந்து தெளிவான வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ டைப்பு, சிங்கிள் ஓனரு. 2 டயர் புது டயரு. மீதி எல்லா டயரும் வந்து ஒரு 70 காசு கண்டிஷன் இருக்குது சார். வண்டி பாருங்க தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 1,70,000 கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி ஸ்விஃப்ட். ஸ்விஃப்ட் டிஎன் 25 இருக்காது சார். இது ஓனர் மட்டும்தான் 4த் ஓனரு. மற்றபடி வண்டி வந்து வேற லெவல் இருக்கும். வண்டி வந்து இன்ஜின் ஆயில்ஸ் பக்காவாக இருக்கும். ஏசி எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்குது சார். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,05,000 கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க ஒரு சின்ன நெகோஷியபிள் ஒரு ரூ. 2 இந்த வண்டி ஃபைனலாக பண்ணி கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, டாடா டியாகோ. டியாகோவிலே 2016 2 ஓனர் சார் இது. 1,31 கம்பெனி ரெக்கார்ட் சர்வீஸு. வண்டி பாருங்க தெளிவான வண்டி. டீசல் வண்டி. இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 2,45 ரூ. 3 ரூ. 3,000 போடுறாங்க. நம்ம இந்த வண்டிக்கு கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, 2,45,000 ஃபைனலாக கொடுத்துடலாம் சார். டீசல் வண்டி. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் i20. ஹுண்டாயிலே i20 சார். i20 ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ டைப்பு. வண்டியில் கியர் பார்த்தோம்னா 7 கியர் வரும் சார். ரிவர்ஸோடு சேர்த்து இது 7 கியர் வரும். வண்டியில் டச் ஸ்க்ரீன் செட்டு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. டயர் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். இன்ஜின் ஆயில்ஸ் பக்காவாக இருக்கும். ஏசி எல்லாமே பக்காவாக இருக்குது சார் இந்த வண்டியில். வண்டி நம்பர் பார்த்தோம்னா TN09 BP 5050 வண்டி நம்பரு. பாருங்கள் தெளிவான வண்டி தான். வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, ஹுண்டாய் i20 டீசல் சார். TN23 ரெக்கார்டு. TN23 ரெக்கார்டு. வண்டி பாருங்க சூப்பரான வண்டி. 2012 2 ஓனர் சார் இது. 2010 இது 3 ஓனரு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே பக்காவாக இருக்கும். ஏசி எல்லாம் பக்கா கண்டிஷன் இருக்குது சார். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, வெறும் 2,40 கேட்டிருக்காரு. ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். வந்து பாருங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, டொயோட்டோ குவாலிசி. டொயோட்டோ குவாலிசி 2003 மாடலு. 2 ஓனர் சார் இது. 2003 2 ஓனரு. ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங் இருக்கும். இன்ஜின் ஐசி எல்லாமே பக்கா இருக்கும். ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும் சின்ன சின்னது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, 1,75,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க ஒரு 1,60க்கு ஃபைனலாக அந்த வண்டி பண்ணி கொடுக்குறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மகேந்திரா ஜெயிலோ சார். மகேந்திரா ஜெயிலோ டி சரண்டர் ஓன் போர்டு. 2013 14 ரிஜிஸ்ட்ரேஷனு. 2 ஓனரு. வண்டி வந்து நல்லா இருக்குது சார். வண்டி நல்லாயிருக்கும். கஸ்டமர்கிட்ட பேசி ஃபைனலாக இந்த வண்டி வந்து 2,70க்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு. வந்து நேரில் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா, மாருதி கம்பெனியில் மாருதி வேகனார். வேகனார்லேயே 2006 மாடலு. எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ் இல்லை. எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும். 2006 4th ஓனர் கண்டிஷனுக்கு சார். இது டிரைவிங் கற்றுக்கிறவங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு யூஸ் ஆகும். வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது சார். பாடி லைனிங் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஏசி மட்டும் ஒர்க்கிங் இல்லை.
வண்டி பாருங்க 2006 மாடலு. வண்டி எடுத்தால் எஃப்சி அப்படியே எடுக்கலாம், அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 70,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ சார். நிறைய கஸ்டமர் ஆல்டோ கேட்டிருந்தீங்க. 2011 மாடல், 11 3 ஓனர் சார். வண்டி பாருங்கள், புது வண்டி மாதிரி இருக்கும். இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட். வண்டி வந்து லோ மைலேஜ் ஒன்று தான். டயர் பாயிண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கும். நிறைய கஸ்டமர் ஆல்டோ கேட்டிருந்தீங்க, அதுக்காகவே ஒரு ஷாப் வீடியோவில் இது போடுறேன் சார். இது ஃபுல் வீடியோ வந்து நம்ம லோ பட்ஜெட் சுதா கார்ஸ் ராணிப்பேட்டைன்னு போட்டிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும். நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோ ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,50,000 தான். கிட்ட வாங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா நானோ ட்விஸ்ட்டு சார். 2014 2 ஓனர். எஃப்சி பார்த்தோம்னா 2029 வரை இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ டைப் சார். வண்டி வந்து தெளிவான வண்டி தான். நிறைய கஸ்டமர் கால் பண்ணியிருந்தீங்க. கிட்ட வந்து பாருங்கள், ரேட் வந்து 90 ரூபா கோட் பண்ணிக்குது. கிட்ட வாங்க, ஒரு நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி 800 சார். 2001 மாடலு, எம்டிஎஃப் இன்ஜின். எம்டிஎஃப் 2027 வரைக்கும் எஃப்சி, இன்சூரன்ஸ் 1 இயர், ஏசி ஒர்க்கிங் வண்டி. 4 டயருமே பக்கா கண்டிஷன் இருக்கும். ஆல் பேப்பர் கரண்ட் வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் எடுக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2008 ஓம்னி. 2028 வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 இயர் கரண்ட்டு, இன்ஜின் ஐசி எல்லாமே பக்காவாக இருக்கும். எம்டிஎஃப் வண்டி வந்து தெளிவான வண்டி தான் சார். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்டுக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,20,000 கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா சார். டாடா இண்டிகாவில் 2014 மாடல், செகண்ட் ஓனரு. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 கேட்டிருக்காங்க. கிட்ட வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி கிடைக்கும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா சார். டாடா இண்டிகா V2 2016 மாடல் சார். 2016 செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். வண்டி வந்து 4 டயருமே நியூ பிராண்ட். ஏசி பக்காவாக இருக்கும் வண்டியில். இந்த வண்டி பாருங்கள், 2016. எஃப்சி பார்த்தோம்னா 2031 வரைக்கும் லைவ். செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது சார். வண்டி வந்து 4 டயருமே நியூ பிராண்ட் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இந்த வண்டி வந்து வீடியோ போட்டிருக்கேன். இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,35,000 கேட்டார். அவர்கிட்ட பேசி 1,15,000 ரூபாய்க்கு கொடுத்துலாம் நிற்கிறாரு. கிட்ட வந்து பாருங்கள், தெளிவான வண்டி தான். அதுக்கடுத்து நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா லோகன் சார். மகேந்திரா லோகன் 2010 11ஆம் மாதம். எஃப்சி பார்த்தோம்னா இந்த இயர் லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. இன்ஜின் ஆய்ஸ் எல்லாமே தெளிவானது. 2 அலாய் வீல் போட்டிருப்பாங்க. 4 டயருமே நியூ பிராண்டு. வண்டி பாருங்கள், தெளிவான வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 1,25,000 தான் சார் கேட்குறாங்க. நேரில் வாங்க, ஒரு சின்ன நெகோஷியபிள் இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம். நிறைய கஸ்டமரு ஷாப் வீடியோ கேட்டிருந்தீங்க, அதுக்காக ஷாப் வீடியோ அப்டேட் பண்ணுற பாருங்க சார். எல்லாம் தெளிவான வண்டிக்கு தான். இருக்கிற எல்லா வண்டியுமே ஒவ்வொன்றா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 4 வண்டிங்க அட்வான்ஸ் ஆகிருக்கு சார். எல்லாமே தெளிவான வண்டி தான். எல்லாமே நம்ம தெளிவாக செக் பண்ணி தான் சார் கொண்டு வரோம். கஸ்டமர் ரெண்டுலேருந்தும் சரி, டீலர்கிட்டேருந்து வந்தாலும் எல்லாம் தெளிவான வண்டிங்க தான் இருக்குது நம்மக்கிட்ட. நம்ம லோ பட்ஜெட் சுதா கார் சேனலை பொறுத்த வரைக்கும் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவோம். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு முன்னே நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடுலேருந்து சோழிங்கருக்கு போகிற வழியில் ஜம்புகுளம் கூட்டு சார் நம்ம லொக்கேஷன். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தெளிவான வண்டிகளை நம்ம சேனலில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு முழு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.